ஸோ பேட்டிங் ஆடும்போது உங்களோட ஹேண்ட், அதாவது கிரிப்பை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க இடத்த வந்து உங்கள் பாடி பக்கத்தில் வைக்கலாமா இல்லை தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கவர் டிரைவ் ஆட போறீங்க. ஸோ அந்த கவர் டிரைவ் ஆடும்போது உங்களுக்கு உங்கள் லெக்குக்கும் உங்கள் பேட்டுக்கும் இவ்வளோ பெரிய கேப் வந்து இருக்கும். ஸோ இதனால பால் வந்து உள்ள வந்து நீங்கள் போல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் கவர் டிரைவ் ஆனாலும் பால் வந்து மிடில் படாம இந்த எட்ஜில் பட்டு லெக் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி தள்ளி வச்சிருக்கும் போது உங்களோட பேக் லிஃப்ட் வந்து இந்த மாதிரி உங்க பாடியை விட்டு வெளியே தான் போகும். இப்போ லெக் சைடில் ஒரு பால் வந்துச்சுன்னா கூட நீங்க அந்த பாலை கணக்கிறதுக்கு பேட்டை கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்துக்கும். இதனால அந்த பாலை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே இந்த பேட்டை வந்து உங்க பாடியோட ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க லெதர் பால் ஆடும்போது பேட் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ பேட்ல வந்து அந்த பேட் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்பவும் தள்ளி வைக்காம பாடியோட ஒட்டியும் வைக்காம ஓரளவுக்கு முன்னாடி வந்து வைக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் டோ வந்து இது தாண்டக்கூடாது. அந்த ஃப்ரண்ட் டோக்குள்ளதான் உங்களோட கை இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.